ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் டைரி. சூப்பரான டேஸ்டியான வாழைப்பூ பொரியல். ஒரு வாணல் எடுத்துக்கங்க. வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை 2 கொத்து, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகா, தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயத்தை சேர்த்து கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே நான் வாழைப்பூவை அரிசி கழுவுன தண்ணீரில் கழநீரில் வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாழைப்பூவையும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவையும் அது கூட சேர்த்தரணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவையும் அது கூட சேர்த்தரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வடிகட்டிட்டு அந்த வாழைப்பூவை அதில் சேர்த்து நல்லா வாழைப்பூ வெங்காயம் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் பொரிக்கணும். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டணும். தண்ணி சேர்க்காமல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் உப்பு ஆரம்பத்திலே சேர்த்தனால நான் உப்பு எதுவும் இப்போ சேர்க்கலை. நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா காய் சுண்டி சுருண்டிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்து லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்து கிண்டணும். கிண்டா இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி